பைக் வாங்கி 1 year ஆயிடுச்சா? வணக்கம் மக்களே, அதுதான் என்னோட RE Interceptor 650 2019 BS4 ஸ்பெக் மாடல். ஆக்சுவலாக என்னோட பிளான் வேற ஒரு ப்ரீமியம் பைக் வாங்குறதா தான் இருந்தது. அந்த டைமில் RE அவங்களோட ட்வின்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்ற மாதிரி பார்த்த உடனே எனக்கு அந்த பைக் பிடிச்சிருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க நிறைய டெஸ்ட் ரைட்ஸ் எடுத்தேன். ஸோ அது எல்லாம் முடிச்ச அப்புறம் கண்டிப்பாக இந்த பைக் என்னோட கராஜில் இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். அண்ட் எஸ், ஷி இஸ் ஹியர். நான் ஏன் ஜிடிக்கு பதில் இன்டர்செப்டார் எடுத்தேன் அப்படின்னா, என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு இன்டர்செப்டார் மாதிரி பைக் தான் சூட் ஆகும். ப்ளஸ் நான் லாங் ரைட்ஸ்க்காக தான் நான் பைக் அப்கிரேட் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ அதனால இன்டர்செப்டார் நான் சூஸ் பண்ணேன். RE ஃபேன் பாய்ன்றதுக்காக நான் இந்த பைக் சூஸ் பண்ணல. RE டிசைன் பண்ணேன், இல்லை அவங்களோட குவாலிட்டியிலேயே இந்த பைக் டாப் நாச். ஐ ஹவ் கிளாக்ட் ஆல்மோஸ்ட் 9000 கிலோமீட்டர்ஸ். 90% ஆஃப் த ரோல் ஹைவேஸில் தான் அமைஞ்சிருக்கு. நான் லாங் ரைட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த பைக் நான் எடுக்கிறேன். வேற எங்கேயும் பெருசாக நான் இந்த பைக் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கலாம். இந்த பைக் எந்தெந்த விதத்துலலாம் கிரேட் அப்படின்னு சொல்லணும்னா, பெஸ்ட் ஹைவே பார்ட்னர். 1300 கிலோமீட்டர்ஸ் எந்த ஒரு மேஜர் பிரேக்குமே இல்லாமல் கண்டினியூஸாக ரைட் பண்ணேன். எந்த ஒரு சின்ன ப்ராப்ளமும் இல்லாமல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணேன். இட்ஸ் லைக் ஜெம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஓவரால் பில்ட் குவாலிட்டி செம்ம. சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது, நான் அதை கான்ஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட், ஃபியூவல் எக்கனாமி. நம்மளோட ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் தருது. ஸோ நீங்கள் ஒரு குட் க்ரூஸ் ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 to 28 உங்களுக்கு தாராளமாக வரும். இது எல்லாருமே காமனாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது சீட். என்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் எனக்கு இந்த பர்டிகுலர் சீட்டில் எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. பாடி பெயின், பட் ஏக், அந்த மாதிரி என்ன ஒரு இஷ்யூமே நான் ஃபேஸ் பண்ணல, மற்ற ரிவ்யூவர் சொல்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப சீப் கம்பேர்ட் டு அதர் 650 செக்மெண்ட் ப்ரீமியம் பைக்ஸ். இது வரைக்கும் நான் 2 சர்வீசஸ் முடிச்சிருக்கேன். 2 டைமும் ஆயில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதர் ஜென்ரல் சர்வீசஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஈச் சர்வீசஸ்க்கு 3000 மேலே எனக்கு கிராஸ் ஆனதே இல்லை. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட், ஏபிஎஸ் ரொம்ப ஸ்மூத் அண்ட் இட்ஸ் ஆன் பாயிண்ட் அண்டர் 120 கிலோமீட்டர் ஸ்பீட். 130, 140 அந்த ரேஞ்ச் போகும்போது பிரேக்கிங்கில் அவ்வளோ பெருசாக கான்ஃபிடென்ஸ் வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட், சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ என்ன ஒரு இஷ்யூமே இல்லை அதில். அண்ட் இன்ஜின் ரிஃபைர்மெண்ட் பக்கா, எல்லாமே ஓவரால் ஒரு நல்ல பைக் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. மெயினாக சொல்ல போனோன்னா ஆர்எஸ்ஏல ராயல் என்ஃபீல்டு சூப்பர். என்ன ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்லையும் கான்ஸ் இல்லாமல் இருந்ததே இல்லை. என்ன ரொம்ப எரிச்சல் ஊட்டின ஒரு விஷயம், ஹாலஜன் லைட்ஸ். இன்னுமா ஹாலஜன் லைட்ஸ் எல்லாம் போடணும்? இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை? காஸ்ட் கட்டிங்காக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. நெக்ஸ்ட், டயர்ஸ். பிரிலி டயர்ஸ் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். பட் அது டியூப்டாக இருக்கிறதுனால எந்நேரமும் அது எப்போவாச்சும் பங்க்சர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு தாட் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட், ஈட்டிங் இஷ்யூஸ். ஹைவேஸில் பெருசாக தெரியல, பட் நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டினீங்க அப்படின்னா 2 காலம் அவனில் மாட்டினா மாதிரி ஆகிடும். அண்ட் அடுத்து என்னை அடிக்கடி இரிட்டேட் பண்ணுற ஒரு விஷயம், ஃபுட் பெக்ஸ். அது கரெக்டாக நம்ம சென்டர்டாக பிளேஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம எப்போ காலை கீழே வச்சாலும் அது நம்மளை போக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ரொம்பவே சில டைம் இரிட்டேட் பண்ணுது டிராஃபிக்கில் இருந்தோம் அப்படின்னா.
நெக்ஸ்ட் ஃபியூல் இண்டிகேட்டர். ஃபியூல் இண்டிகேட்டர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபால்ஸ் இன்ஃபோ தான் கொடுக்குது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரிலே பண்ணி போகிறதுல ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எப்படின்னா எவ்ரி 200 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணி ஃபியூல் அப் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. பட் நிறைய பேருக்கு இது காமனான இஷ்யூவாக இருக்குது. நம்ம ஆளுங்களை பற்றி தான் தெரியுமே, கொஞ்சம் ஏமாந்தாலும் பெட்ரோல் பம்பில் அடிச்சிருவாங்க. ஸோ இட்ஸ் அ ரிஸ்கி பார்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தேவையான இன்ஃபோ கொடுக்குது. பட் இருந்தாலும் கியர் ஸ்டேட்டஸ், கிளாக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய இடத்துல அது தேவைப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேர் என்கிட்ட இது சீப் வேஸ்ட் குப்பை பைக் ப்ரோ அப்படின்னு என்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. பட் சொல்கிற எல்லாருமே பிளைண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகவோ இல்லை இந்த பிராண்டை ஹேட் பண்ணுறவங்களாகவோ, அப்படி இல்லைன்னா இந்த பைக்கை ஓட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களாவ தான் இருப்பாங்க. வாட் எவர் பி த பைக். இப்போ உங்களுக்கு ஒரு பைக் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக போய் ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணுங்க. அதுதான் உன்னோட பைக் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் ஓன் தட் பைக். நான் சொன்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, கீப் ஸ்மைலிங். மகிழ்ந்திருங்கள்.